சார் பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்கு போதுமான பேருந்துகள் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அதுதான் வந்து பெரிய சர்ப்ரைஸ். நேற்று நைட்லேருந்தே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருந்திருக்கு. எல்லா இங்கே சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடங்களிலும் முன்னாடியே வந்து வலியுறுத்தாங்க. உலகம் முழுவதும் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்கள்லேருந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் சொல்லியும் வந்து சரியான பேருந்து வசதிகள் வந்து சரியாக விடலை. தீபாவளி பொங்கலுக்கு விடுற மாதிரி விட்டுருக்கணும். ஆனால் அந்த போக்குவரத்துறையோடைய செக்ரட்டரி வந்து கவனக்குறைவு அதில் வந்து இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப சாமானியால் இருக்கவங்க இங்கேருந்து மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் போகிறதுக்கு காலையில் 7 மணி வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம்கிட்ட நாங்கள் வலியுறுத்தும். எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறாரு, அறிக்கை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது. ஆனால் இதையெல்லாம் மீறி நிறைய பேர் பைக்லேயும் கார்லேயும் டாக்ஸிலையும் என்னென்னலாம் கிடைக்குதோ அதிலெல்லாம் வந்து பயணிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து தலைவணங்குறோம். கண்டிப்பாக ஜனநாயக கடமையாற்ற போக்குவரத்து வந்து முழுவதும் வந்து சரியாக இல்லைங்கிறது தான் எங்களுடைய பதிவு. பேருந்து நிலையத்தில் பொதுமக்களை சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. போக்குவரத்து அதிகாரி சரியாக முறையான பதில் குற்றச்சாட்டு இருக்கு. வேன்கள்லையும் அது போல ஒரு சில வண்டிகள் தான் இல்லை, இதுதான் சொல்கிறேன், கவனக்குறைவுன்னு சொல்கிறோம். இது வந்து தீபாவளி பொங்கலுக்கு எந்த மாதிரி இருக்கிறோமோ அந்த மாதிரி அந்த துறையோடைய அதிகாரி வந்து செயல்பட்டுருக்கணும். கண்டிப்பாக வந்து அவர் மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வலியுறுத்துவோம். ஏன்னா பொதுமக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து குடும்பமாக வந்து ரோட்டில் இருக்கும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு போக்குவரத்து வசதிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் வந்து பொதுமக்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குழந்தைங்களோட பெண்கள்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவனக்குறைவுன்னு சொல்கிறதா இல்லை வந்து பழைய அதிகாரிகளுடைய ஏதாவது திட்டமான எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளணும்னு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மேடம் நான் கண்டிப்பாக வலியுறுத்துவோம்.